நல்ல எண்ணங்களும் நல்ல சொற்களும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்னதான் நல்லதாக நினச்சாலும் நல்லதாக பண்ணாலும் நடக்கிறது தானேயா நடக்கும், இதில் என்னத்தை பெருசாக மாறுதல் வரப்போகுது, பாசிட்டிவாக திங்க் பண்ணி நீ ஒன்றும் பெரிய ஆளாக ஆயிட முடியாது அப்படின்ற மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம். அப்போது பாசிட்டிவான வார்த்தைகளுக்கும் பாசிட்டிவான எண்ணங்களுக்கும் பவர் இருக்கா இல்லையா? நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நல்ல சொற்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல எண்ணங்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல், இது உண்மையா பொய்யா, இத்தனை கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த எபிசோட் உங்களுக்காக வரப்போகுது. தொடர்ந்து இணைந்திடுங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கே இருந்து நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக சந்தோஷமாக போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறது. எவ்ரி டைம் இதே தானப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்மளை ஒருத்தவங்க அக்கறையோடு கேட்குற ஒரு வார்த்தை நம்மளை ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துலேருந்து கூட வெளியில் கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்குது. அடப்போப்பா அப்படின்னு யோசிக்காதீங்க, அது உண்மைதாங்க. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு என்னால் வந்திருக்க முடியாது. நீங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு மெசேஜும் ஒவ்வொரு சப்போர்ட்டும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, 5 ரேட்டிங்ஸ் கொடுக்குறது, இது எல்லாமே தான் என்னை உந்தி தள்ளி ஓட வச்சிட்ருக்கு. நீங்கள் கேட்கலாம், உனக்கு என்னப்பா இதில் கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தாங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன்னா நம்ம உங்களை மாதிரியான நிறைய நண்பா நண்பிகள்கிட்ட சென்றடைவதற்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வருடம் சூப்பராக ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நல்ல எண்ணங்கள், நிறைய கோல் வச்சு ரிசல்யூஷன்லாம் மேக் பண்ணி இந்த வருஷம் செம்மையாக அமையணும்ப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை தொடங்கியிருப்போம். ஒரு வாரம் ஆச்சு, இப்போ எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு புது வருடம் உங்களுக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சக்தியை கொடுத்துருக்கு. ஸோ இந்த வருடத்தில் நீங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். நீங்கள் என் கூட நேரடியாக பேசலாம். RJMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை உங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கான அப்டேட் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆல்ரைட், நம்ம டாபிக்குள்ளே போக போகிறோம். இந்த வாரம் குட்டி ஸ்டோரி எபிசோட். இந்த புது வருஷத்தில் ஒரு குட்டி ஸ்டோரியோட ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? சில பேர் கேட்டீங்க, உங்கள் வருஷம் இப்படி ஆரம்பித்தது எப்படி இருக்குன்னு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிச்சதுங்க. எல்லா நாட்களுமே எனக்கு ஒரு புது வருடம் மாதிரி தான் நான் நினச்சிக்குவேன். ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய தொடக்கம். கீழே விழுந்தாலும் அடுத்து எந்திரிச்சு ஓடக்கூடிய சக்தியை நம்ம மீண்டும் மீண்டும் நம்மளுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் ஹெல்ப் அப்படின்றது தானே நம்மளோட பாட்காஸ்ட்டோட ஒரு முக்கியமான நோக்கமும் கூட. ஸோ என்னோடய வருடம் ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். உங்களுடைய வருடமும் கூட கண்டிப்பாக சூப்பராக அமையும். சரி, நம்ம இந்த வாரம் குட்டி ஸ்டோரி எபிசோட். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, குட்டி ஸ்டோரி எங்கப்பா, குட்டி ஸ்டோரி எங்கப்பான்னு. ஸோ குட்டி ஸ்டோரி எபிசோடு உங்களுக்காக பண்ண போகிறேன். வெறும் சொற்கள் மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்றது தான் ஒரு முக்கியமான டைட்டில். பாசிட்டிவாக மட்டும் பேசிகிட்டே இருந்தால் வாழ்க்கையை ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கான பதிலும், பாசிட்டிவாக பேசினா பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கையும் இந்த பாட்காஸ்ட், இந்த எபிசோட் உங்களுக்கு உருவாக்க போகுது. ஆல்ரைட், நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அந்த ஒருவர் அவருக்கு ரொம்ப நாளாக சொல்ல முடியாத ஒரு பெரிய கொடிய நோய்
அவருக்கு வந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாரு. படுத்த படுக்கையானவர் கிட்டத்தட்ட எதையுமே தன்னால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறாரு. அவரை பார்த்து அந்த ஊரே ரொம்ப பாவப்பட்டுருக்காங்க. என்னடா அது, இந்த மனுஷனுக்கு இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஹெல்ப்பும் கிடைக்கல. தனியாளாக அங்கே இருந்து ஏதோ 4-5 நல்ல மனிதர்கள் பண்ணக்கூடிய உதவினால் அவர் வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த வழியாக ஒரு சமய குரு கிராஸ் ஆகிறாரு. அப்போ இந்த கொடிய நோயால் தாக்கப்பட்டவரை பார்க்குறாரு. பார்த்தவனே அவர் பார்க்குறாரு, அந்த நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர் ரொம்ப கஷ்டத்தோட மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக வாடிய நிலையில் இருக்கிறாரு. அதை பார்த்தவொடனே இவருக்கும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. உடனே சமயகுரு உள்ளே போயிட்டு அங்கே இருந்த ஒரு சில பேர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு மனம் முருகி அவங்களுக்காக வேண்டிக்கிறாரு. இறைவா, இவருக்கு இந்த வேதனையிலேருந்து ஒரு விடுபட வழி கொடு, தயவு செய்து அவரை காப்பாற்று அப்படின்ற மாதிரி எல்லா பேரும் அங்கே வேண்டிக்கிறாங்க. அந்த நேரத்தில் சமயகுரு உள்ளே போன பின்னாடி அந்த ஊரில் இருந்த அவரோட நண்பர்கள், அதாவது நோயுற்ற நண்பர்களும் அவர் உறவினர்களும் அவங்களோட சேர்ந்து கடவுளை பிரார்த்திக்க தொடங்குறாங்க. ஒருக்கப்புறம் அந்த சமயகுரு அந்த மனிதரை பார்த்து சொல்கிறாரு, மனிதா, கண்டிப்பாக கடவுள் அருளால் நிச்சயம் உங்களுக்கு நோய் குணமாயிடும். இத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டியிருக்கிறாங்க. எல்லாரோட வேண்டுதலும் சரி, எல்லாரோட அவாவும் நீங்கள் குணமடையணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் குணமடைவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் ஒரு சில பேர் தான், 10 பேரில் ஒருத்தர் இருப்பான்ல, ஏப்பா நீ சொன்னதை கேட்டால் எனக்கு பயங்கர சிரிப்பு தான் வரும்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். கக்கப்பன்னு ஒரு வெறும் வார்த்தை எப்படிங்கயா குணப்படுத்த போகுது அவரை? எத்தனையோ மருத்துவர்கள் அவரை பார்த்துட்டாங்க, அவர் வாழ்க்கை அவர்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவரால் பிழைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தால் கூட நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் வேண்டுதலும் எப்படி அவரை பிழைக்க வைக்கும் அப்படின்ற மாதிரி தொடங்குறாரு. வெறும் சொற்கள் மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அதற்கு அந்த சமயகுரு சொல்கிறாரு, இந்த கூட்டத்திலேயே மிகப்பெரிய வடிகட்டின முட்டாளும் மூடனும் மூர்க்கனும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாரு. இதை கேட்டவனே அவன் கோவம் வந்துடுச்சு அந்த சொன்னவனுக்கு. எப்படி நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம்? நான் முட்டாளா, நீங்கள் முட்டாளா? நீங்கள் தான் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு அந்த மன்னிப்பு கேளுங்க, அந்த மன்னிப்பு கேட்கல கண்டிப்பாக உங்களை அடி வெளுத்துருவேன் அப்படி சொல்லிட்டு அடிக்கிற நிலைமையில் நிற்கிறாப்புல. உனக்கு பதட்டமே இல்லாமல் சலனமே இல்லாத அந்த சமயகுரு சொல்கிறாரு, முட்டாள் மூடன் மூர்கன் என்பது வெறும் சொல் தானே, அது எப்படி உங்களை இப்படி கோவப்படுத்துது, எப்படி இப்படி மாற்றுது அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த சொற்கள் எப்படி உங்களை தூண்ட முடியுதோ அதே போல தான் நல்ல நல்ல சொற்களும் பாசிட்டிவான மைண்ட் செட்டும் பாசிட்டிவான ஒரு நல்ல எண்ணங்களும் நம்மளை நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முக்கியமான காரணமாக இருக்கும். அவர் சொல்கிறாரு, எந்த ஒரு மருத்துவமும் குணப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை நான் குணப்படுத்த போகிறதில்ல, ஆனால் நம்ம சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸு அவருக்கு கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக நிற்கும், அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நமது எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் எப்போவுமே சக்தி இருக்குங்க அப்படின்னு நிறைய ரிசர்ச் நம்ம கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. பல 100 வருஷமாக இதே உண்மையை தான் எல்லா நேரங்களையும் சொல்லியிருக்காங்க. நல்லதே நினை, நல்லதே நடக்கும், எண்ணம் போல் வாழ்க்கை. நல்ல எண்ணங்கள் எப்போவுமே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்ற பழமொழியும் இருக்குது. நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் அறுவடை செய்வீங்க. அப்போது இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் எப்போவுமே மனசில் வேணுங்க.
நல்ல எண்ணங்களும் நல்ல சொற்களும் பாசிட்டிவான மைண்ட் செட்டும் எப்போவுமே நம்மளை ஒரு பாசிட்டிவான வாழ்க்கையை அடைவதற்கான உந்துகோலாக எப்போவுமே இருக்குன்றதில் சந்தேகமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சந்தோஷமாக சிறப்பாக செம்மையாக அமையும் அப்படின்ற மாதிரி நம்ம பாட்காஸ்ட் கிட்டத்தட்ட 211 பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த வேர்ட்ஸில் உங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை அடங்கியிருக்கு. இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்கும் போதே அதை ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. துன்பத்தினால தோழக்கூடாது. எப்போவுமே அதுலேருந்து வெளிவந்து ஒரு பாசிட்டிவான மனநிலையோட நல்ல வாழ்க்கையை நோக்கி ஓட ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் இதோட கருத்து. நல்ல எண்ணங்களை மனசில் விதையுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை எல்லாமே சூப்பராக அமையும். அதற்கான சான்று நிறைய இருக்குது. எண்ணத்தை விதையுங்கள், நல்ல எண்ணங்களை விதையுங்கள், நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். நண்பா நண்பி, உங்கள் வாழ்க்கை செம்மையாக அமையுங்க, எந்த சந்தேகமே கிடையாதுங்க. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. இது உங்களோட நம்பிக்கை. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இதை எதையுமே பண்ண முடியாது. மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. நண்பா நம்பி, நீங்கள் ஸ்பாட்டிஃபைல ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல வாய்ஸ் மெசேஜ் கூட எனக்கு அனுப்பலாம். ஸோ அந்த லிங்க்கையும் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களால் டைப் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா டக்குன்னு ஒரு கிளிக் பண்ணி எனக்கான வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நான் ஹியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்கேன். அடுத்த செக்மெண்ட்டில், அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மனோ. ஆர்ஜே மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், என் கூட நேரடியாக பேசுங்க. உங்களோட பேசுகிறதுக்கும் ஆர்வமாக இருக்கேன். அடுத்து என்ன டாபிக் பண்ணால் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் நீங்கள் கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஆல்ரைட். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். டேக் கேர் நண்பா நம்பி. பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.